தர்மேந்திரா மறைவு. தலை குனிந்து ஆரம்பிக்க வேண்டிய பகிர்வு இது நண்பர்களே. இன்று நாம் பேசப் போறது ஒரு நடிகரை பற்றியதல்ல, ஒரு தலைமுறையே மாற்றியவர் பற்றியது. சினிமா டு அரசியல், பரபரப்பான, பெருமை நிறைந்த, காயங்களும் கைத்தட்டல்களுமாக இணைந்த ஒரு அதிசய பயணம். இந்தியா முழுக்க ஹீமன் ஆஃப் பாலிவுட் என்று காதலோடை அழைத்த தர்மேந்திரா இன்று நம்மிடமில்லை. இவர் இறந்ததை பற்றி பேசல, இவர் வாழ்ந்ததை பற்றி பேசுகிறோம். இது ஒரு நினைவு, ஒரு வணக்கம், ஒரு சின்ன உரிமை உணர்ச்சி. முதல் ஒரு சின்ன வேண்டுகோள்: உண்மையா மதிப்பு கொடுத்தவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை வரலாறு கூட மறக்காம பேசணும் என்ற நம்பிக்கையில் இந்த மாதிரி வீடியோ செய்கிறோம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கலைனா இப்போதே பண்ணுங்க. தொடர்கிறோம். ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து இந்தியாவின் பிரபலமான முகம். பஞ்சாப், லுதியானா, நஸ்ராலி. சாதாரண விவசாய குடும்பம். கேவல் கிஷன் சிங் தியோல், சத்வந்த் கவுர், அவர்களுடைய மகன் தரம் சிங் தியோல். ஒரு கற்பனை ட்ரீம் இல்லை, ஒரு பர்னிங் டிசையர். திரையுலகம் பற்றி தெரியாது, ஆனா கதாநாயகனுக்கு வேண்டிய உடலமைப்பு, கண்களில் நம்பிக்கை, உள்ளத்தில் எரியும் ஃபயர் எல்லாம் இருந்தது. 1954 19 வயதில் பிரகாஷ் கவரை திருமணம் செய்து 2 குழந்தைகளின் அப்பாவாக இருந்தவர் இன்னும் ஸ்டாராகவே இல்லை. ஆனால் தனது மனதில் ஒரு குரல்: ஓர் நாள் நான் பெரிய நடிகனாகவே இருப்பேன். அந்த நம்பிக்கை அவரை முரட்டுத்தனமாக பஞ்சாபிலிருந்து மும்பைக்கு ஓட வைத்தது. வாய்ப்புக்காக காத்திருந்த காலம். ஃபிலிம்ஃபேர் மேகசின் அவார்ட் ஃபங்க்ஷன். நியூ டேலண்ட் அவார்டு வாங்குறேன், அதுவே டேர்னிங் பாயிண்ட்னு நினைச்சாரு. அங்கு ஒரு பிளான்: அந்த அவார்டு வாங்க வந்தவருக்கு ஒரு படம் தர்றோம். ஆனா அந்த படம் வெளிவந்ததே தெரியவில்லை. அந்த ப்ராமிஸ் ஒரே தோல்வி. பலரானா அங்கே வீட்டுக்கு திரும்பி போயிருப்பாங்க. ஆனா இவர் போராடினாரா, அழுதாரா, வீடு போயிட்டாரா? இல்ல, ஒரு நடிகனாக மாறுவது என் விதி, அதுதான் இவர் நம்பிக்கை. சினிமா வெடிப்பு 1960. தில் பி தேரா ஹம்பி தேரா, இதுதான் டோர்வே. அதற்கு பிறகு பிக்சர் ஆஃப்டர் பிக்சர். நூதன், மீனா குமாரி, சாய்ரா பானு போன்ற முன்னணி நடிகைகளுடன் சான்ஸ். ஆனால் இவையெல்லாம் ஸ்லோ ஃபயர். 1966 ஒரு படம். அந்த படம் இவரை ஹீரோவையும் கடந்து ஆக்ஷன் சின்னமாக ஆக்கிவிட்டது. பூல் அவுர் பத்தர். இந்த படத்துக்கு பிறகு இந்தியா ஒரு புதிய சொல் கற்றுக்கொண்டது: ஹீமன் ஆஃப் பாலிவுட். அது இவருக்கு கிடைத்த பட்டம். ஷோலே, ஒரு கதாபாத்திரம், ஒரு வரலாறு. இந்திய சினிமா அடையாளம் சொல்லுங்க. 100 பேரில் 99 பேர் சொல்வாங்க ஷோலே. அந்த படத்துக்கு 2 கால்கள் இருந்தது, ஒன்று அமிதாப், மற்றொன்று தர்மேந்திரா. வீருன்னு சொன்னாலே நம்ம நெஞ்சுக்குள்ள 1/2 கிலோ தைரியம் கூடுதலா வந்த மாதிரி. அலப்பறை இல்ல, ஓவரா நடிப்பில்ல. நடிப்பு ஒரு சாதாரண மனிதனை போல, ஆனா சக்தி ஒரு புயல். சினிமாவுக்கு இவர் அவர்கள் கொடுத்ததே இல்லை, ரசிகர்கள் பறித்துக்கிட்டு நாங்கள் விரும்புகிறோம் என்று எடுத்துக்கொண்டார்கள். காதல், சர்ச்சை, வாழ்க்கை. ஹேமா மாலினி. இந்த பாதியில் ஒரு பெரிய திருப்பம். அழகு, திறமை, புகழ். ஹேமா மாலினி. ரசிகர்கள் எதிர்பார்த்த கெமிஸ்ட்ரி. 1970கள் முழுக்க காதல் கதை, ஆக்ஷன், ஃபேமிலி என்டர்டெய்னர் எல்லாமே சூப்பர் ஹிட். அப்படியே ரியல் லைஃப்லையும் உறவு. 1980 அவர் திருமணம், வாழ்க்கை துணையாக. இது கான்ட்ரவர்ஷியல், ஆனா உணர்ச்சி பின்னணியில் பாருங்க. இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டுவிட முடியாத அளவுக்கு விரும்பினர். இது ஜட்ஜ்மெண்ட் வேண்டிய சாப்டர் இல்ல, இது மனித உணர்ச்சியின் சாப்டர். ஸ்டார் மட்டுமில்லை, ப்ரொடியூசர் அண்ட் ஃபாதர். ஒரு புது சாதனை. விஜய்தா ஃபிலிம்ஸ். முதல் படம் சன்னி டேயோல், பேதாப், அபார வெற்றி. பின்னர் பாபி டேயோல், பர்சாத். 2வது மகனையும் ஸ்டார் ஆக்கினார். அவர் நடிக்காத காலத்திலும் தயாரிப்பாளராக இண்டஸ்ட்ரியை வைத்திருந்தார். சினிமாவிலிருந்து அரசியலுக்கு. 2004 பிஜேபி சார்பில் பிகானேர் தொகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர். ரசிகர்கள் சொல்கிறார்கள், வாக்காளர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். பாலிவுட்டின் ஹீரோ இந்திய அரசியலின் பிரதிநிதியானார். அவர் அங்கே போட்ட டைப் பஞ்ச் டைலாக்ஸ் இல்லை, அவர் அங்கே எடுத்த முடிவுகள். விவசாயம், கிராம வளர்ச்சி, மக்களின் நிலை பற்றிய ஒரு சிம்பிள் விஷன். அவர் செய்த சேவை குவைட், ஆனா ரியல்.
முதுமை, அதே சமயம் மரியாதை. வயது அதிகமாகிற போது நடிப்பு குறைஞ்சது. ஆனா மரியாதை மட்டும் ஒருபோதும் குறையல. ஒரு ஹியூமன், ஒரு ஹீரோ, ஒரு லெஜெண்ட். மறைவு மனசு ஹெவி ஆக்கிற தருணம். 2025 மும்பை. உடல் நலக்குறைவு. அவர்கள் இல்லை. இந்தியா முழுக்க ட்ரெண்டிங் ஆனது அந்த ஹேஷ்டேக்ஸ், அந்த ட்வீட்ஸ், அந்த வீடிகளில் ஒலித்த குரல்கள். தர்மேந்திரா இல்லை, ஆனால் தர்மேந்திரா வாழ்ந்துகிட்டு இருக்கார். ஒரு நடிகர் செத்துட்டார்னு அஞ்சலி சொல்லல, ஒரு காலம் முடிச்சோன்னு உலகமே சொன்னது. உண்மை மரபு. அவர் எவ்வளோ பெரியவர்? ஒரு ஆக்டரா? இல்ல. ஒரு பாடி பில்டரா? இல்ல. ஒரு பொலிட்டிக்கல் லீடரா? இல்ல. அவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவரை பெரிதாக்கியது அவருடைய தசைகள் அல்ல, அவருடைய நெஞ்சு. பஞ்சாப் கிராமம், ஒரு கனவு, ஒரு ஏமாற்றம், ஒரு சாதனை, ஒரு காதல், ஒரு ராஜ்யம், ஒரு மரியாதை, ஒரு வரிசமரி. தர்மேந்திரா வாழ்ந்தார், நம்மளுக்கு எப்படி சினிமாவை கூட உணர்ச்சியோட நேசிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். நண்பர்களே, இந்த வீடியோ முழுதா பார்த்ததுக்கு நன்றி. ஒரு மனிதன் 200 படங்களில் நடிக்கலாம், ஆனால் அவர் 2 கோடி மனிதர்களின் மனதில் வாழ்வது ஒரு வேற அச்சீவ்மெண்ட். தர்மேந்திரா அதை பண்ணினார். இப்போ உங்க மனசுக்குள்ள உண்மையா சொல்லுங்க, தர்மேந்திராலை நீங்கள் எப்படி நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அவரை பற்றிய உங்கள் ஃபேவரட் படம், டயலாக், ரோல் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் ஒவ்வொரு கருத்தும் ஒரு லெஜெண்டுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மட இருங்க. ஒரு லைக் பண்ணுங்க. நாம மீண்டும் சந்திக்கிறோம் அடுத்த வீடியோல. நன்றி.